மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான பத்மபூஷன் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா. கேக் வெட்டி ஒருவருக்கு ஒருவர் கேக் ஊட்டி கொண்டாட்டம். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை. தேமுதிக மாவட்ட அவைத் தலைவரும் பரசலூர் கவுன்சிலருமான KS கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு வரும் முதல் பிறந்தநாள் என்பதால் அக்கட்சியினர் கனத்த இதயத்துடனே இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் ஆக்கூர் முக்குட்டு பேருந்து நிலையம் அருகே தேமுதிக மயிலாடுதுறை மாவட்ட அவைத் தலைவரும் பரசலூர் ஒன்றிய கவுன்சிலருமான KS கிருஷ்ணன் தலைமையில் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட அவைத்தலைவர் KS கிருஷ்ணன் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகில் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டி கொண்டாடினர். இதில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அவ்வழியே வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு சென்றனர். நிகழ்ச்சியில் தேமுதிக முன்னாள் ஒன்றிய அவைத்தலைவர் பாஸ்கரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், முன்னாள் துணை செயலாளர் சேதுராமன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராமமூர்த்தி, முன்னாள் மாவட்ட பிரதிநிதி ஆப்பிள்ராஜ், முன்னாள் மாவட்ட தொண்டரணி செயலாளர் காமராஜ் மற்றும் சீர்காழி KVS வடிவேலு, முருகானந்தம் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்.